ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு திருடன் இருந்தான். அவன் அந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா வீட்லேயும் கொள்ளையடிச்சிட்டான். உடனே ராஜா அவனை பிடிக்கிறதுக்காக பரிசு அறிவிச்சாரு. 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு பரிசு அறிவிச்சிருந்தாரு. இருந்தாலும் அந்த திருடன் யார் கையிலையும் மாட்டலை. கொஞ்ச நாள் போச்சு. ராஜா பார்த்தாரு, மந்திரியை கூப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப வயசாச்சு, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான், அதனால இந்த ராஜ்யத்தில் பாதியை யாராவது மிகப்பெரிய மகானுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் யாராவது மகான் இருந்தால் பார்த்து அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மந்திரிகிட்ட சொல்லிடுறாரு. உடனே மந்திரி போகும்போது இந்த திருடன் அவன் கையில் மாட்டிடுறான். உடனே மந்திரிக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்தது. என்ன நினைக்கிறாருன்னா, இந்த பாதி ராஜ்யத்தை நம்மளே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த திருடங்கிட்ட பேரம் பேசுகிறாரு. நான் சொல்கிற பாரு நீ நடி, உனக்கு பாதி ராஜ்யம் ராஜா கொடுப்பாரு, அந்த பாதி ராஜ்யத்தை நீ எனக்கு கொடுத்துரு, உனக்கு 20,000 வரகன் பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே திருடனும் சம்மதிக்கிறான். உடனே அவனுக்கு பெரிய சிவனடியார் வேஷம் போட்டு ஒரு மரத்தடியில் அமர வச்சுட்டு இவர் போய் ராஜா கிட்ட சொல்கிறாரு, நான் ஒரு சிவனடியாரை பார்த்துட்டேன், மரத்தடியில் உட்காந்துருக்காரு, நீங்கள் வாங்க ராஜான்னு சொல்லிட்டு ராஜாவை அழைச்சிட்டு வர்றாரு. ராஜா அவர் காலில் விழுந்து வணங்கி, ஐயா உங்களுக்கு நான் 20,000 வராகன் தரேன் அப்படிங்கிறாரு. உடனே அந்த அடியார் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. 50,000 வராகன் தரேன் அப்படிங்கிறாரு. அதுவும் வேண்டாங்கிறாரு. 1 லட்சம் வராகன் தரேங்கிறாரு. அதுவும் வேண்டாங்கிறாரு. ஐயா பாதி ராஜ்யத்தை தரேன், எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே பட்டட்டு இருக்கீங்களே ஐயா, என் பொண்ணையை கொடுத்து இந்த ராஜ்யத்தையே உங்களுக்கே கொடுத்துடலான் இருக்கேன், அதையாவது ஏற்றுக்கோங்க அப்படின்னு அந்த ராஜா கேட்குறாரு. அதையும் வேண்டான்னு சொல்லிடுறாரு. வேண்டான்னு சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுது. உடனே மந்திரிக்கிட்டே இப்பேற்பட்ட மகானை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனைக்கு திரும்பிடுறாரு. உடனே மந்திரி அந்த திருடங்கிட்ட, என்ன பெரிய யோகிய மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, நான் தான் சொன்னேன்ல பாதி ராஜ்யத்தை வாங்கி என்கிட்ட கொடுன்னு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்போ இந்த காவியை கொடுத்து இந்த ருத்ராட்சத்தை போட்டு இந்த விபூதி பட்டையை போட்டிங்களோ எனக்கு நிஜமாகவே பட்டுட்டு போயிடுச்சு, எது மேலேயுமே ஆசை இல்லை. அவர் சொன்னது மேலே 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 அவர் சொல்லிகிட்டே போகிறாரு. என்னை பிடிக்க 5 லட்சம் பரிசு கொடுக்குறேன்னு சொன்ன ராஜா என் காலில் விழுறாரு. இந்த உடையோட மதிப்பு எனக்கு இப்போ தான் புரியுது. நான் முற்றம் தகுந்த முனிவனாகவே மாறிட்டேன், நான் நல்லவனாக மாறிட்டேன், இனிமேல் உங்களுடைய இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அந்த திருடன் சொல்லிடுறாரு. மந்திரிக்கு ரொம்ப பிரமிப்பாக ஆயிடுது. ஸோ அந்த ருத்ராட்சத்துக்கும் அந்த காவி உடைக்கும் அந்த திருநீருக்கும் இருக்கிற மகிமை அதுதான். நற்றினையாவது நமச்சிவாயமே, எங்கும் நிறைந்திருப்பது சிவபெருமானே. நன்றி, வணக்கம்.